இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன், வணக்கம் திரு முத்தரசன். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. உங்களுடைய கருத்து, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் ஒரு மூத்த அரசியல்வாதியாக. சட்டமன்றத்தில் இன்றைக்கு நடைபெற்ற சம்பவங்கள் மிகவும் கவலை அளிக்கக்கூடியது, விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. சபாநாயகர் தன்னுடைய சட்டை கிழிக்கப்பட்டதாக கூறுகிறார். அதே போல எதிர்கட்சி தலைவரும் அதே கருத்தை தங்களை நிர்பந்தப்படுத்தி வெளியேற்றதாக அவரும் கருத்துக்களை கூறியிருக்கிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ஆளுகின்ற கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறது என்று அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தனி இடத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது பத்திரிகைகள், தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து அந்த செய்திகள் குறிப்பிட்டிருக்கிற ஒரு சூழலில் எதிர்கட்சிகளின் சார்பில் கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஜனநாயகபூர்வமான ஒரு கோரிக்கை, அதாவது ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என பேரவைத் தலைவரை எதிர்கட்சிகள் கோருகிறார்கள். எதிர்கட்சிகள் முன்வைத்த அந்த கோரிக்கை என்பது ஒரு நியாயத்திற்கு புறம்பான கோரிக்கை அல்ல, ஜனநாயகத்திற்கு விரோதமான கோரிக்கை அல்ல. சபாநாயகர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செய்திருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி 122 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்ற நிலையில் அதை ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் நடத்தியிருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்று அவர்களே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய சூழலில் அதை சோதித்து பார்த்துக்கலாம். ஒருவேளை அப்படி ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி அதில் தோல்வி அடைந்திருப்பார்களே ஆனால் பத்திரிகைகளும் ஊடகங்களும் தொலைக்காட்சியிலும் ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்கள் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தி உண்மையாகும். அதன் மூலமாக ஜனநாயகத்தை நிலைநாட்டியிருக்க முடியும். இன்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் என்பது ஆளுங்கட்சி தரப்பில் எதிர்கட்சி தரப்பில் நடைபெற்ற சம்பவம் என்பது ஒரு விரும்பத்தகாத சம்பவம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. நன்றி திரு முத்தரசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.